Hi friends, welcome to Diya Samayal. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா பழைய சாதத்தை எப்படி டேஸ்ட்டாக சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சில சமயத்தில் நம்மளுக்கு சாதம் மீந்துடும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழுதாக நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம அதை புளி சாதமாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். காலையில் வடித்த சாதம் எனக்கு இது மீந்திருக்கு. இது பாருங்கள், தண்ணி விடாமல் நல்லாயிருக்கு ரைஸு. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி பெசரி விடணும். நான் எதுக்கு கையில் பெசரி விடுறேன்னா, இப்போ நான் நைட் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் காலையில் தான் இதை தாளிக்க போகிறேன். நான் கையில் பெசறினாலும் இது கெட்டு போகாது. மிக்ஸ் பண்ண சாதத்தை நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் மூடி போட்டு வச்சிடலாம். இதை காலையில் தாளிக்கலாம். நைட்டு கலந்து வச்ச சாதம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உதிரியாக நைட்டு கையில் தான் பெசரி வெளியில் தான் வச்சேன். எத்தனையும் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலை, வெளியில் தான் வச்சேன். நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதை தாளிக்க வேண்டியது தான். பேன் சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய், கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாதத்தை இப்போ இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா கிளறி விடணும். இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சா போதும். இதை நம்ம அப்பப்போ கிளறி விடணும். இந்த பச்சை வாசம் போடுற அளவுக்கு இதை நம்ம கிளறி விட்டால் போதும். நம்ம நார்மலாக செய்கிற புளி சாதத்தை விட இந்த பழைய சாதத்தில் செய்கிற புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நைட்டே நம்ம அந்த புளி ஊற்றி அதை ஊற வைக்கிறோம். அதை நல்லா ஊறி அரிசி அந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். பழைய சாதத்தில் புளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை ஒரு வாட்டி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அடிக்கடி இதுக்காகவே சாதத்தை கொஞ்சம் அதிகமாக வடித்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவீங்க. மிச்சமான சாதத்தில் ஒரு டேஸ்டான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.